தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக்கழக அரசு காவல்துறை உயர்மட்டத்தில் மிக முக்கிய அதிரடி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது. இதில் ஒட்டுமொத்த அரசியல் மற்றும் ஊடக வட்டாரங்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ள ஒரு விஷயம், சென்னை முன்னாள் போலீஸ் கமிஷனர் அருண் IPS லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருப்பதுதான். தமிழக உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மாணிக்கவாசகன் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ உத்தரவின்படி இந்த அதிரடி மாற்றம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்போதைய சென்னை கமிஷனராக இருந்த அருண் மீது தவேக தரப்பில் கடும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. கட்சியின் பொது கூட்டங்கள் மற்றும் வாகன பேரணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரங்களிலும் தேர்தல் விதிமுறை மீறல் என தவேக தலைவர் விஜய் மீது சென்னை போலீஸ் வழக்கு பதிவு செய்த போதும் இரு தரப்பிற்கும் இடையே மோதல் போக்கு நிலவியது. தேர்தல் ஆணையத்தின் தலையீட்டால் அருண் IPS மாற்றப்பட்டு கட்டாய காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டார். ஆனால் இப்போது அதே அருண் IPS அதிகாரியை முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அரசு மிக முக்கியமான ஊழல் தடுப்பு பிரிவின் தலைவராக நியமித்திருப்பதுதான் அரசியல் களத்தில் விவாதங்களை பற்ற வைத்துள்ளது. இந்த நியமனம் வெளியான சில மணி நேரங்களிலேயே TVK ஆதரவாளர்கள் மற்றும் அரசியல் நெட்டிசன்கள் மத்தியில் இது பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. இணையத்தில் TVK தொண்டர்கள் மத்தியில் 3 விதமான கருத்துக்கள் பிரதானமாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன. ஒரு தரப்பு ஆதரவாளர்கள், தேர்தல் சமயத்தில் நம்மையே எதிர்த்த ஒரு அதிகாரியை இவ்வளவு முக்கியமான லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவராக்கியது தவறான முடிவு. விஜய்க்கு யாரோ தவறான ஆலோசனை வழங்கி அவரை திசை திருப்பியுள்ளனர் என்று சமூக வலைத்தளங்களில் தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். மறுபுறம் விஜயின் முடிவை ஆதரிக்கும் தொண்டர்கள், அருண் IPS அவர்கள் சட்டம் ஒழுங்கை கையாள்வதில் சமரசம் செய்யாத, கடமை தவறாத நேர்மையான அதிகாரி. முந்தைய ஆட்சியில் அவர் எடுத்த சில நடவடிக்கைகள் அரசியல் காரணங்களால் விமர்சிக்கப்பட்டிருக்கலாம். ஊழலை ஒழிக்க இவரை போன்ற கண்டிப்பான அதிகாரிதான் விஜய்க்கு தேவை என முட்டுக் கொடுத்து பேசி வருகின்றனர். மூன்றாவதாக எழுந்துள்ள ஒரு முக்கியமான கேள்வி, முந்தைய திமுக ஆட்சிக்கால முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களை விசாரிப்பது பற்றியது. அருண் IPS கடந்த திமுக ஆட்சியில் மிக முக்கிய பொறுப்புகளில் திமுக அமைச்சர்கள் மீதான லஞ்ச ஒழிப்பு வழக்குகளை சுறுசுறுப்பாக கையாள்வார். அவருக்கு திமுகவிற்கு நெருக்கமானவராக செயல்பட வாய்ப்புள்ளது என்று சந்தேகம் எழுப்புகின்றனர். இந்த அதிரடி உத்தரவில் அருண் நியமனம் மட்டுமின்றி சட்டம் ஒழுங்கு பிரிவிலும் முக்கிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை சட்டம் ஒழுங்கு ADGP-யாக இருந்த மகேஸ்வர் தயாள் IPS மாற்றப்பட்டு சென்னை தலைமையகத்தின் ADGP பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக CBCID பிரிவிலிருந்து கட்டாய காத்திருப்பில் இருந்த TS அன்பு IPS புதிய சட்டம் ஒழுங்கு ADGP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய அரசு பொறுப்பேற்ற கையோடு சட்டம் ஒழுங்கு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவுகளில் மேற்கொண்டுள்ள இந்த அதிரடி மாற்றங்கள் தவேக அரசின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளுக்கான முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது.